வணக்கம். இன்னைக்கு நாம நம்மள சுத்தி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தையே இயக்குற ஒரு மேஜிக் பத்தி தான் பார்க்க போறோம். நெட்ஃபிளிக்ஸ்க்கு எப்படி தெரியும் நீங்க அடுத்து என்ன படம் பார்க்க போறீங்கன்னு? இதேதோ மேஜிக் மாதிரி தோணுது இல்லையா? ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் தான் மெஷின் லேர்னிங். நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். மிஷின் லேர்னிங்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்க முதல்ல நாம பழைய முறைப்படி கம்ப்யூட்டர் கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு பார்க்கணும். இங்க பாருங்க, இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா எல்லாமே தலைகீழா மாறுது. பாரம்பரிய முறையில நாம ரூல்ஸ கொடுத்து ஆன்சர் கேட்போம். ஆனா மெஷின் லேர்னிங்ல ஆன்சர்ஸ கொடுத்துட்டு நீயே ரூல்ஸ கண்டுபிடின்னு கம்ப்யூட்டர் கிட்ட சொல்றோம். இதுதான் அந்த பெரிய வித்தியாசம். அப்போ ஒரு மிஷின் எப்படி தானாவே ரூல்ஸ கத்துக்குது? சரி, வாங்க பார்க்கலாம். இந்த கத்துக்கிற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ல நடந்து முடிஞ்சிரும். அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மெஷின் அனுபவத்திலிருந்து கத்துக்குது. அதாவது முதல்ல நிறைய தகவல்களை சேகரிக்குது, அப்புறம் அதிலிருந்து பயிற்சி எடுத்துக்குது, கடைசியா புதுசா வர்ற விஷயங்களை கணிக்க ஆரம்பிக்குது. இது கிட்டத்தட்ட நாம கத்துக்கிற மாதிரி தானே, இல்லையா? சரி, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க வாங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான உதாரணத்துக்கு போவோம். பிரியாணி. ஆமா, பிரியாணி சமைக்கிறத வச்சு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு சூப்பரான பிரியாணி செய்யணும்னா அதுக்கு சில முக்கியமான பொருட்கள் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பவர்ஃபுல்லான மஷின் லேர்னிங் சிஸ்டத்தை உருவாக்கவும் 6 முக்கியமான பொருட்கள் தேவை. அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாமாங்க. முதல்ல டேட்டா. இது நம்ம பிரியாணியோட அரிசியும் கறியும் மாதிரி. இதுதான் அடிப்படை. அரிசியும் கறியும் இல்லாம பிரியாணி செய்ய முடியுமா? முடியாது. அதுவும் அரிசியும் கறியும் எவ்வளோ தரமா இருக்கோ அந்த அளவுக்கு தானே பிரியாணியோட டேஸ்டும் சூப்பரா இருக்கும். அடுத்தது ஃபீச்சர்கள். இது நம்ம பிரியாணிக்கு அந்த தனித்துவமான சுவையையும் மனத்தையும் கொடுக்கற மசாலா பொருட்கள் மாதிரி. ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் எப்படி பிரியாணிய தனித்து காட்டுதோ அதே மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் தான் டேட்டால இருக்கிற முக்கியமான விஷயங்களை மிஷினுக்கு புரிய வைக்குது. சரி, இப்ப நம்ம கிட்ட அரிசி, கறி, மசாலா எல்லாம் இருக்கு. இதை எப்படி ஒன்னா சேர்க்கறது? அதுக்கு ஒரு ரெசிபி, அதாவது ஒரு செய்முறை வேணும் இல்லையா? மிஷின் லேர்னிங்ல அந்த ரெசிபி தான் மாடல். இதுதான் டேட்டாவையும் ஃபீச்சர்ஸையும் எப்படி ஒன்னா இணைக்கிறதுன்னு சொல்ற ஒரு கணித கட்டமைப்பு. பிரியாணிய தம் போட்டு செய்யலாம், இல்லனா குக்கர்ல கூட செய்யலாம். ஒவ்வொரு சமையல் முறைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வரும். அதே மாதிரிதான் நம்ம மாடல் டேட்டால இருந்து கத்துக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அந்த சமையல் முறைக்கு பேரு தான் அல்காரிதம். இப்போ பிரியாணி ரெடி. முதல்ல என்ன பண்ணுவோம்? ஒரு வாய் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பு கரெக்டா இருக்கா, கறி வெந்திருக்கான்னு பார்ப்போம்ல. அந்த டேஸ்ட் டெஸ்ட் தான் இங்க லாஸ் ஃபங்க்ஷன். நம்ம மாடல் செஞ்ச கணிப்பு உண்மையிலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு, அதாவது எவ்வளோ தப்பா இருக்குன்னு அளந்து பார்க்குற ஒரு முறை. கடைசி ஸ்டெப். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தா என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். கறி வேகலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தம்ல வைப்போம். இப்படி அந்த பிரியாணிய சரி செய்றோம்ல, அதே மாதிரி அந்த லாஸ் ஃபங்க்ஷன்ல தெரிஞ்ச தவறுகளை சரி செஞ்சு நம்ம மாடலை இன்னும் துல்லியமாக்குறதுக்கு பேரு தான் ஆப்டிமைசேஷன். அப்போ இந்த டேட்டா, ஃபீச்சர்ஸ், மாடல், அல்காரிதம் இப்படி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சரியான பதத்துல சமைக்கும்போது தான் நாம தினமும் பயன்படுத்துற ஃபேஸ் அன்லாக், நெட்ஃபிளிக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் மாதிரி சூப்பரான AI கருவிகள் நமக்கு கிடைக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சமையல்ல எப்படி அரிசியும் கறியும் முக்கியமோ அது மாதிரி தான் இங்க டேட்டா. உங்க டேட்டா சரியில்லைன்னா நீங்க எவ்வளோ பெரிய அல்காரிதம் யூஸ் பண்ணாலும் உங்க மாடல் நல்லா இருக்காது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. ஏஐங்கிறது ஒரு ரெசிபி மாதிரி தான். அப்போ அந்த ரெசிபியை எழுதுற சமையல்காரர்கள் யாரு? நாளைக்கு நாம என்ன சுவைக்க போறோம்னு அவங்க தானே முடிவு பண்றாங்க. அவங்க எந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்துறாங்கன்னு நாம யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.